கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும், தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றி உரித்தாகுக. வேதத்தின் கடைசி வசனம், வெளிப்படுத்தும் விசேஷத்தின் கடைசி வசனம் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அனைவரோடும் கூட. முதலாவதாக வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசித்து முடிக்கிறவர்கள் அவர்கள் மற்றும் மற்றவர்கள். மீண்டும் அந்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய கையெழுத்தையும் போடுகிறார். ஆமேன் இஸ் a signature of Jesus to every prayer. ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு செய்திக்கும் ஆண்டவர் போடக்கூடிய கடைசி கையெழுத்து ஆமேன் என்பதாகும். ஆண்டவர் கையெழுத்து போட்டு விட்டார் என்றால் அந்த ஜபம் பலிக்கும். ஆண்டவர் கையெழுத்து போட்டு விட்டார் என்றால் அந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் என்ற வார்த்தைக்குரிய விளக்கங்களை அடுத்த செய்தியிலே நான் உங்களுக்கு கூறுவேன். சரியா? இப்போது கிருபை, ஆண்டவருடைய கிருபை இல்லாத இடத்துல இலவசமாக ஈயப்படும், இலவசமாக எண்ணப்படும் ஈவு கிருபை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு கிருபையை காட்டுவதற்கோ தயவை காட்டுவதற்கோ இரக்கம் காட்டுவதற்கோ ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தாவீது பாவம் செய்கிறான், விபசாரம், அதை மறைக்க கொலை, பாவங்கள் 2 பயங்கர பாவங்கள். இதைவிட ஏராளமான பாவங்களையும் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் செய்திருக்கிறான். இந்த 2 பிரதானமாக பேசப்பட்டவை, அறியப்பட்டவை 2 பாவங்கள். ஒன்று விபசாரம், அடுத்தது கொலை. அதை மறைப்பதற்காக கொலை 2 செய்து விட்டான். என்ன செய்வான்? நியாயப்பிரமாணம் என்பது, தேவனுடைய சட்டம் என்பது, தேசத்தின் சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அரசனுக்கும் அது பொதுவானது, ஆண்டிக்கும் அது பொதுவானது. இந்த பாவங்களை செய்தவனுக்கு தண்டனை என்ன? தாவீதுக்குரிய தண்டனைகள் என்ன? இந்த பாவங்களுக்குரிய தண்டனைகள் 3. 1, கொலை செய்யப்பட வேண்டும், அக்கினியினால் சுட்டரிக்க வேண்டும். 2, பட்டயத்தினால் வெட்டப்பட வேண்டும். 3, கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும். இந்த 3க்கும் தகுதியுள்ளவன் தாவீது. 3க்கும் தகுதியுள்ளவன். 1, அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அல்லது பட்டயத்தினால் வெட்டப்பட வேண்டும், அல்லது கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும். தாவீது இஸ்ரவேலின் எல்லை எங்கிலும் அறியப்பட்ட தாவீது, ஆண்டு வந்து கொண்டிருந்த தாவீது. என்ன செய்வான் தாவீது? தண்டனைக்கு தப்ப முடியாதே, எல்லாருடைய கண்களும் அவனை பார்த்து கொண்டிருக்கின்றனவே. அப்ப என்ன செய்வான்? ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டான் தாவீது. அந்த வார்த்தை தான் கிருபை. அந்த வார்த்தை தான் கிருபை. பாவரிக்கை பாடலை பாடும் பொழுது அவன் பயன்படுத்தக்கூடிய சொல் கிருபை. 51ஆம் சங்கீதம் பாருங்கள். 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அடைப்புக்குறி பிராக்கெட், பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி
ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பொதுவான பாவ அறிக்கை, தனிப்பட்ட தனக்கும் தேவனுக்கும் மட்டுமல்ல, பொதுவான பாவ அறிக்கை, எல்லாருக்கும் தெரியட்டுமே. எப்படி தெரியும்? அது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கொயர் மாஸ்டர் அந்த ஆளு அந்த சங்கீதத்தின் பாடலுக்கு இசையமைத்து பாடகர் குழுவினிடத்தில் ஒப்பு கொடுத்து மக்கள் முழுவதும் ஆராதிக்கிறவர்கள் அனைவரும் கேட்கத்தக்கதாக அந்த பாவ அறிக்கை பாடலை பாடினார்கள் என்று பொருள் கொள்ளலாம். சரி, என்ன சொல்கிறான் பாருங்கள். 1ஆம் வசனம், தேவனே உமது கிருபை, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலில் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி பாடி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று மீண்டும் அரியணையிலே அமரக்கூடிய அளவிலே ஆண்டவருடைய கிருபை அவனை தாங்கிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக கிருபையின் உண்மைகள் என்ன? கிருபையை பற்றிய சத்தியங்கள் யாவை? 1, அது உயிர்ப்பிக்கிற கிருபை. கெட்டவர்களை நல்லவர்களாக ஆண்டவர் வரவில்லை, செத்தவர்களுக்கு ஜீவன் கொடுக்க ஆண்டவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்து கிடக்கும் மக்களுக்கு உயிர் கொடுக்க அவருடைய கிருபையின் மூலமாக தாங்கி வழிநடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்து கிடக்கும் மக்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார். 5ஆம் வசனம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கிருபை முன்னணி வகிக்கிறது, விசுவாசம் பின்னணி வகிக்கிறது. விசுவாசத்தினால அல்ல, கிருபையினாலே. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் 5ஆம் வசனம். பின்னர் 8-9 பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம் வந்து ஒட்டி கொண்டதா? கிருபை, கிருபையினாலே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது. ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. அவ்வளவுதான். ஏறக்குறைய விசுவாசம் என்பது ஒரு திருவோடு, அவ்வளவுதான். பிச்சை எடுக்கக்கூடியவனுடைய பாத்திரம். எப்படி சொல்கிறது அந்த வசனம்? எபேசியர் 2:8 முதலாக தேவனுடைய கிருபை, கிருபையினாலே, கிருபை கொடுக்கிறது விசுவாசத்தை கொண்டு. திருவோடு நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை வழங்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. அவ்வளவுதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் வாங்குகிறது. ஆக ரட்சிக்கப்படுவது என்பது சன்மார்க்க கிரியைகளினாலும் உண்டானதல்ல, சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் கொடுக்கக்கூடிய செய்திகளை யூடியூபில் அப்பப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். ஒருவேளை ஒரு தடவை நீங்கள் கேட்கும் பொழுது எல்லாம் விளங்கிவிடும் என்று சொல்ல முடியாது. எனவே மீண்டும் மீண்டுமாக போட்டு பாருங்கள். இந்த செய்திகள் எல்லாம் பென் டிரைவிலே அல்லது ஹார்ட் டிஸ்கிலே சேர்த்து வையுங்கள். பிற்றைய நாட்களிலே உங்களுக்கும் உங்களுடைய டிஸ்க் மூலமாக மற்றவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். உயிர்ப்பிக்கும் கிருபை என்று சொல்லி முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக உருக்கமான கிருபை. ஆண்டவர் உருகுகிறார். தன்னுடைய படைப்பு பாவம் செய்யும் பொழுது, தான் உண்டாக்கின மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் உருகுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 103ஆம் சங்கீதம் பாருங்கள். 103ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது 103ஆம் சங்கீதம் 4-8 வசனங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. 8ஆம் வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உருக்கமுள்ள தெய்வம், உருக்கமுள்ள ஆண்டவர். உள்ளம் உருகுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்கிறவர்கள் சாக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். நீ சாகாதபடிக்கு இந்த கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். உடனடியாக ஆண்டவர் அவனை எங்கே அடித்து கொள்ள வேண்டும். ஏன் கொல்லவில்லை? ஆரோனுடைய பிள்ளைகள் 2 பேர் ஆலயத்தில் பாவம் செய்த பொழுது அங்கே அடித்து கொன்றாரே, அதுபோல ஏதேன் தோட்டத்திலேயே அவர்கள் அடித்துக் கொன்று பிணங்களை தூக்கி வெளியே எறிந்திருக்கலாமே. ஆனால் அவனை அடித்துக் கொள்வதற்கு பதிலாக ஒரு மிருகத்தை, ஒருவேளை ஒரு ஆட்டுக்குட்டியை என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். சரியாக ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படவில்லை. ஒரு மிருகத்தை கொன்று, தான் உண்டாக்கினவனை கொல்லாமல் உண்டாக்கப்பட்ட எதையோ ஒன்றை கொன்று, ஒரு மிருகத்தை கொன்று தோலாடை உண்டு பண்ணி அவனுக்கு உடுத்தினார். அவன் மானம் கப்பலேறாமல் இருக்கத்தக்கதாக அவனை காத்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
உருகும் தெய்வம், எந்த சூழ்நிலையிலும் உருகக்கூடிய தெய்வம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கப்படத்தக்கதாக, அல்லது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். படுக்கையில் கிடக்கிறீர்களோ, ஆண்டவர் உருக்கம் உள்ளவர், நிரூபிப்பார். பல ஆண்டுகள் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் உருக்கம் உள்ளவர், அதை நிரூபிப்பார். உருக்கமுள்ள தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நினிவே மக்கள் 40 நாட்களில் அழிந்து போவார்கள், ஆண்டவருடைய உள்ளம் உருகியது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த மக்களை உள்ளம் உருகி அவர்களை மன்னித்து அவர்களை காத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உருக்கமுள்ள தெய்வம் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். எங்கே? உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 24 மணி நேரமும் உங்களுக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பேதுரு, ஆண்டவர் சொன்னார், சேவல் கூறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய். அவன் மறுதலித்தான். சேவல் கூவிற்று. உடனே இடத்தை காலி பண்ண வேண்டும். 3 நாட்கள் கழித்து உங்களை எல்லாம் நான் கலிலேயாவிலே பார்ப்பேன் என்று கர்த்தர் கற்பித்திருந்தார். போகவில்லை. ஆஹா, ஒரு தடவை மறுதலித்தேன், சேவல் கூவி விட்டது, இனி இடத்தை காலி பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்கு பலித்து விட்டது. 2ஆம் தடவை நான் மறுதலிக்க கூடாது. 2ஆம் முறை சேவல் கூவக்கூடாது. நாம் இடத்தை காலி பண்ணுவோம், கலிலேயாவுக்கு போவோம். 3 நாள் கழித்து கர்த்தர் வருவார், அவருடைய காலிலே கையில விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் என்று அவன் எண்ணவில்லை. கொழுப்பு மீண்டுமாக நின்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் மீண்டுமாக 3 தடவை பேதுரு கர்த்தரை மறுதலித்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? திரும்பி பார்த்தாரே அவனை, மறுதலித்த மனுஷனை திரும்பி பார்த்தாரே. அந்த பார்வை என்ன பார்வை? உருக்கமான பார்வை, இரக்கமான பார்வை, நீடிய சாந்தமுள்ள பார்வை, மிகுந்த கிருபையுள்ள பார்வை. ஒரு பார்வை பார்த்தாரே. அந்த பார்வை பார்த்த உடனே பேதுரு வெளியே போய் அவர் சொன்ன வசனத்தை எல்லாம் நினைத்து கொண்டு மனங்கசந்து அழுதான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. முதலாவதாக உயிர்ப்பிக்கும் கிருபை, 2வதாக உருக்கமான கிருபை, 3வதாக ஊன்றுகோல் போன்ற கிருபை. ஊன்றுகோல்னா இந்த கண் தெரியாதவர்கள் கையில் ஒரு கோலை வைத்துக்கொண்டு தட்டி தட்டி நடப்பார்களே, ஊன்றுகோல். அதுதான் பெரியவர்கள். வயதானவர்கள் சரியாக நடக்க முடியாது, சரிக்கு விழுந்து விடுவார்கள், அல்லது கல்லிலாவது முள்ளிலாவது அவர்கள் கால்கள் பதிந்து விடும். எனவே ஒரு கோலை எடுத்துக்கொண்டு அதை தட்டி தட்டி நடந்து செல்வார்களே, சரிக்கு விட்டது அல்லது வழுகி விட்டது என்றால் அந்த கோல் அவர்களை காப்பாற்றும். அந்த கோல் என்ன கோல்? கிருபை. எங்கே வாசிக்கிறோம்? 94ஆம் சங்கீதம் பாருங்கள். 94ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த கிருபையின் கோல் நமக்கு காணப்படுகிறது. 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது, தாங்கி பிடிக்கிறது, உறுதியாக என்னை காத்துக்கொள்ளுகிறது, நான் கீழே விழுந்து விடுகிறதில்லை. கர்த்தாவே நீர் என்னை தாங்கி வழிநடத்தக்கூடிய தெய்வம் என்று அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை வயதான ஒரு முதியவர் கோலை வைத்து தட்டி தட்டி நடக்கும் பொழுது வழுக்கி விழுவார் என்றால், விழுவதற்கு முன்பே அவர் விழுவதற்கு முன்பே ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறாரே. கிருபை உள்ள தெய்வம். பெரியவர்களே, வயோதிபர்களே, முதியோர்களே, விருத்தாப்பியரே, கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். கவலைப்படாதிருங்கள். பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ மற்றவர்களோ உங்களை காத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் தெய்வம் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், ஊன்றுகோலாய் இருந்து உங்களை காத்துக்கொள்வார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஊன்றுகோல் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 23ஆம் சங்கீதத்திலே அந்த வசனத்தை நாம் காண்கிறோம். மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர்கள் கையிலே ஒரு கோலும் இருக்கும், ஒரு தடியும் இருக்கும். கோல் என்னது? ஒரு 6 அடி நீளம், மேலே நுனியிலே ஒரு கொக்கி. அதை எடுத்து ஆடுகளுக்கு மரங்களில் உள்ள இலைகள், காய்கள், பூக்கள், பழங்கள் இவற்றை பறித்து போடுவார்கள். ஆடுகள் தின்னும். கோல் என்னது? கிருபை. கிருபையினாலே உணவட்டக்கூடிய ஆண்டவர். அதே வேளையில் தடி, அது 3 அடி நீளம் இருக்கும், கொஞ்சம் தடியாக இருக்கும், கனமாக இருக்கும். ஆடுகள் மந்தையை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது இந்த மனுஷன், இந்த மேய்ப்பன் அந்த தடியை தூக்கி எறிவானே,
அது எங்கே படும் என்று உங்களுக்கு தெரியுமே. ஓடி போய் அதை அடிப்பானே, எந்த இடத்துல அடிப்பான் என்று உங்களுக்கு தெரியும். வலி தாங்காமல் ஆடு மீண்டும் மந்தையிலே போய் சேரும். தடி சிட்சையை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும். கோலும் தேற்றும், தடியும் தேற்றும், கிருபையும் தேற்றும், சிட்சையும் தேற்றும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கோலும் தடியுமாக இருக்கக்கூடியவர் என்பதை அறிந்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக உயிர்ப்பிக்கும் கிருபை, இரண்டாவதாக உருக்கமான கிருபை, மூன்றாவதாக ஊன்றுகோல் போன்ற கிருபை, நான்காவதாக உறவுகளிலே கிருபை. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய உறவுகளிலே கூட, மனித உறவுகளிலே கூட ஆண்டவர் கிருபையை காட்டுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கும், அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கும் ஒரு விசுவாசிகளின் கூட்டம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபை, கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது என்று சொன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இன்னும் 3ஆம் அதிகாரத்தில் நாம் காணும் பொழுது பேதுருவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக காண்கிறோம். 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆக பேதுரு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, தேவனுடைய உறவுகளிலே கிருபையாக நிலைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உறவுகளிலே கிருபை. ஆண்டவராகிய தெய்வம், தேவனுடைய குமாரன், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருடைய வம்ச வரலாற்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவருடைய ஜென்ம அட்டவணையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்தால் திகைப்பீர்கள், திணறுவீர்கள், பெரிய சந்தோஷம் அடைவீர்கள். மத்தேயு 1 பாருங்கள். மத்தேயு 1 பலருக்கு போர் அடித்த ஒரு அதிகாரம், வாசிக்கிறதே இல்லை. ஏனென்றால் அவனை இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று இருக்கும். எனவே 2வது அதிகாரத்திலிருந்து தான் அவர்கள் பொதுவாக வாசிப்பார்கள். ஆனால் மத்தேயு 1 பாருங்கள், கிருபை தாண்டவம் ஆடுகிறது, குதிக்கிறது, துள்ளுகிறது. கிருபையை குறித்து இந்த அதிகாரம் எவ்வளவாய் போதிக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சரியா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் ராஜரீக அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. பல ராஜாக்களுடைய பெயர்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. அதோடு 5 பெண்களுடைய பெயர்களும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. 5 பெண்களுடைய பெயர்கள். ஒருத்தி ஆண்டவருக்கு உலக பிரகாரமான தாய், மற்றவர்கள் எல்லாரும் 4 பேரும் ஆண்டவருக்கு உலக பிரகாரமான பாட்டிமார்கள், பூட்டிமார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 1 பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எங்கே தொடங்குகிறது? ஆபிரகாமிலிருந்து, தாவீதிடமிருந்து தொடங்குகிறது. அது என்ன வரலாறு? கிருபையின் வரலாறு. எப்படி? ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள், ஏராளமான மறுமனையாட்டிகள். மறுமனையாட்டிகளையா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். மனைவிகள் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு. அப்பேற்பட்ட மனுஷன் அவனுக்கு தான் குமாரன் என்று சொல்லிக் கொள்வதில்லை இயேசுவானவருக்கு வெட்கமில்லை. ஆபிரகாமின் குமாரன் என்று இயேசுவானவர் அழைக்கப்படுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. நான் ஆபிரகாமின் குமாரன். பொருள் என்ன? கிருபை. இந்த மனுஷனையே ஆண்டவர் தன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறாரே உலகத்திலே. ஆபிரகாமின் குமாரன் தாவீது வெட்கக்கேடு அல்லவா? வெட்கக்கேடு. தாவீதுக்கு 9 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள். இயேசு யார்? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் என்று ஆண்டவர் அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. காரணம் என்ன? கிருபை. இது கிருபையின் அதிகாரம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உறவுகளிலே கிருபை. தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன், உறவுகளிலே கிருபை. இன்னும் பாருங்கள், 3ஆம் வசனத்திலிருந்து 4 பெண்களை முதலாவதாக பார்த்து விடுவோமே. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். தாமாரினிடத்தில் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். விபசார பழக்கத்தை உடையவளாக இருந்தவள், விபசாரம் செய்தவள் தாமார். அருவருப்பு. பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாப். விபசாரி, விபசாரி, கானானிய விபசாரி, எரிகோ கோட்டையின் மேலே வீடு கட்டி வாழ்ந்தவள். ராகாபின் இடத்தில் பெற்றான்.
அதே 5ஆம் வசனம், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ரூத் வரலாறு, வம்சம், விபசார வம்சம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மோவாபிய ஸ்திரீ, மோவாப், அம்னோன், விபசார பரம்பரை உங்களுக்கு தெரியும். அதற்கடுத்தாற் போல 6 ஈசாய் ராஜா தாவீதை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவி. பேர் தெரியுமா மத்தேயுவுக்கு? தெரியும். பேர் தெரியுமா ஆவியானவருக்கு? தெரியும். அவங்க தானே இது எழுதினது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட சுவிசேஷம். உரியாவின் மனைவி பேர் தெரியாது? தெரியும். ஏன் எழுதல? இஷ்டம் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வெட்கக்கேடு. உரியாவின் மனைவி பத்சேபாள் விபசாரத்தில் விழுந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த 4 பேருடைய வம்ச வரலாற்றை பார்க்கும் பொழுது விபசாரம், பாவம், வெட்கம், அவமானம், அந்த பரம்பரையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு அந்த பரம்பரையிலே ஆண்டவர் உதித்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பொருள் என்ன? கிருபை. 4 விதமான ரத்தங்கள், 4 விதமான பெண்கள். தாமாரின் ரத்தம் ராகாபிலே ஓட, ராகாபின் ரத்தம் ரூத்திலே ஓட, ரூத்தின் ரத்தம் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிலே ஓட, கலப்படமான ரத்தம். மீண்டும் 3ஆம் வசனம், தாமாரின் ரத்தம் 5 ராகாபிலே ஓட, ராகாபின் ரத்தம் ரூத்திலே ஓட, ரூத்துவின் ரத்தம் 6ஆம் வசனம் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிலே ஓட, கலப்படமான ரத்தம். அந்த ரத்தம் ஒரு சரீரத்திலே சங்கமிக்கிறது. இயேசுவின் தாயாகிய மரியாள் என்று சொல்லி 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 18 பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் என்று வாசிக்கிறோம். 4 விதமான இரத்தங்கள், கலப்படமான இரத்தங்கள் மரியாளிலே சங்கமிக்க அந்த இரத்தத்தை ஆண்டவர் தம்மிலே எடுத்து பரிசுத்தம் பண்ணி சிலுவையிலே சிந்தி, சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடிப்படையிலே திருச்சபையை சம்பாதித்தார். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது? கிருபை. கிருபையின் அடையாளங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். உறவுகளிலே கிருபை. உறவுகளிலே கிருபையோடு நாம் பழகும் பொழுது, ஜீவிக்கும் பொழுது நமக்கு நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன் எல்லாம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 133ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம். ஆரோகணம் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். ஆவிக்குரிய ஜீவித்திலே படிப்படியாக முன்னேறி செல்ல பகுத்து வைக்கப்பட்ட 15 சங்கீதங்களிலே ஒன்று ஆரோகண சங்கீதம். எந்த 15 சங்கீதங்கள்? 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் நாம் சொல்ல போகிற சங்கீதம் 133. ஆரோகண சங்கீதம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்வதற்கு ஒரு படி, 14வது படி. 15 134. என்ன சங்கீதம் அது? 133. இதோ உறவுகள், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் மணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன். எப்போ? சகோதரர்கள், உறவுகள் ஒருமைப்படும் பொழுது ஆசீர்வாதங்கள் உண்டாகின்றன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த உறவுகள் ஒருமைப்படுவதற்கு அடிப்படை கிருபை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, கிருபையின் எத்தனங்களை மீண்டுமாக பார்ப்போமா? எழுதி கொண்டிருக்கிறீர்களே, செக் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா என்று பாருங்கள். முதலாவதாக உயிர்ப்பிக்கும் கிருபை, இரண்டாவதாக உருக்கமான கிருபை, மூன்றாவதாக ஊன்றுகோல் போன்ற கிருபை, நான்காவதாக உறவுகளிலே கிருபை, ஐந்தாவதாக உறுதியான கிருபை. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உறுதியான கிருபை என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது உறுதியான கிருபை அங்கே விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:9 பார்க்கும் பொழுது பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். அந்த காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலேயே அந்நிய போதனைகள், அருவருப்பான போதனைகள் நலிந்து மலிந்து காணப்பட்டிருக்கின்றனவே. இந்த 21ஆவது நூற்றாண்டிலே எப்படி இருக்கும்? எப்படி இருக்கிறது? மீண்டும் 9ஆம் வசனம் எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபை
கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. ஸ்திரப்படுகிறது உறுதிப்படுகிறது என்று அர்த்தம். ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே, கிருபையிலே பலனடையுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக உறவுகளிலே மட்டுமல்ல, உறுதியான கிருபையிலே ஜாக்கிரதையாக வளர வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், வாக்கருளி இருக்கிறார். வாக்கு மாறாத தெய்வம். வாக்கருளி இருக்கிறார் என்றால் சொன்னதை அவர் செய்வார். வாக்குறுதியிலே அவர் வல்லவர், பொய்யுரையாத தேவன். எனவே அவருடைய வசனங்களை பற்றி கொண்டு, அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் பார்க்கும் பொழுது இன்னொரு கிருபை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இன்னொரு கிருபை, திருச்சபை மக்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கிருபை. என்ன கிருபை? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அருளிய கிருபை, கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், பணக்காரர்களாக பணம் படைத்தவர்களாக இருக்கும் பொழுதல்ல, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும், கொடிய தரித்திரம் அவர்களுக்கு தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தோடு அது எப்படி வந்தது? கிருபை. பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமை கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். இதற்கு என்ன காரணம்? முதல் வசனம் கிருபை. மக்கெதோனியா நாட்டாருக்கு தேவன் அளித்த கிருபை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபை கொடுக்கும், கொடுக்காவிட்டால் வறுமை என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அள்ளி கொடுக்கிறவர்கள் அதிகமாக பெறுவார்கள் என்ற கருத்துக்களை வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாணயம் போன்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாணயம் போன்றது. ஒரு நாணயத்திலே 2 பக்கங்கள். ஒரு பக்கம் அழிந்து விட்டால் மறுபக்கத்தால் நாணயம் செல்லாது. 2 பக்கங்களும் சீராக, ஒழுங்காக, தெளிவாக அமைந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற நாணயம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற நாணயம் 2 பக்கங்களை கொண்டது. ஒன்று ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, அடுத்தது உக்ரானத்துவ வாழ்க்கை. ஒன்று ஜீவன் பெற்ற வாழ்க்கை, அடுத்தது சீஷத்துவ வாழ்க்கை. ஒன்று கிருபை பெற்ற வாழ்க்கை, அடுத்தது கிரயம் செலுத்தும் வாழ்க்கை. ஒன்று உள்ளத்தை கொடுப்பது, அடுத்தது உள்ளதை கொடுப்பது. பிரிக்க முடியாது. கிருபையினாலே உக்ரானத்துவ வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தையும் சொல்லி முடிப்போமே. மீண்டும் 1, 2, 3. மீண்டும் முதலாவதாக உயிர்ப்பிக்கும் கிருபை, இரண்டாவதாக உருக்கமான கிருபை, மூன்றாவதாக ஊன்றுகோல் போன்ற கிருபை, நான்காவதாக உறவுகளிலே கிருபை, ஐந்தாவதாக உறுதியான கிருபை, ஆறாவதாக உக்ரானத்துவ கிருபை, கடைசியாக உபத்திரவங்களிலே கிருபை. உபத்திரவங்களிலே கிருபை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவம், முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடத்திலே 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் வழங்கும் என்றார். எனவே கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து அதிக சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். காரணம், கிருபை என்னை தாங்குகிறது. உபத்திரவத்திலே கிருபை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு மனப்பாடமான சங்கீதமாயிற்றே. 6 வசனங்கள். முதல் 3 வசனங்களிலே கர்த்தர் அவர் என்று சொல்லப்படுகிறார். அவர்னா அவர், தூரத்தில் இருக்கக்கூடியவர் அவர் என்று சொல்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? நீ சொல்லுவோம், அல்லது நீ சொல்லுவோம், அல்லது நீ சொல்லுவோம். 23ஆம் சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களிலே கர்த்தர் அவர் மேய்க்கிறார், அவர் நடத்துகிறார், அவர் என்னை புல்லுள்ள பாதைகளில் நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர் கண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், அவர் தேற்றுகிறார். முதல் 3 வசனங்களிலே செழிப்பான சூழ்நிலைகளிலே கர்த்தர் அவர், தூரத்தில் இருக்கக்கூடியவர். அடுத்த 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, 4ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர் கண்டையிலே
செழிப்பான வேளைகளிலே கர்த்தர், தூரத்திலே அவர், ஆனால் பாடுகளின் வேளையிலே, உபத்திரவங்களின் சூழ்நிலையிலே, கஷ்டமான காலகட்டங்களிலே கர்த்தர் அவராக இருக்கக்கூடியவர் நீராக மாறிவிடுவதாக, அருகாமையில் வந்து விடுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது கர்த்தர் எங்கே என்று புலம்பாமல் ஆண்டவர் அருகாமையில் இருக்கிறார் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்களாக. தூரத்திலே அவர், பக்கத்திலே நீர். பாடுபடும் பொழுதெல்லாம் கர்த்தர் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார், நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், நமக்கு சீக்கிரத்தில் விடுதலையும் தருகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரியா? 7 காரியங்களையும் மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோமா? முதலாவதாக உயிர்ப்பிக்கும் கிருபை, இரண்டாவதாக உருக்கமான கிருபை, மூன்றாவதாக ஊன்றுகோல் போன்ற கிருபை, நான்காவதாக உறவுகளிலே கிருபை, ஐந்தாவதாக உறுதியான கிருபை, ஆறாவதாக உக்ரானத்துவ கிருபை, கடைசியாக உபத்திரவத்திலே கிருபை. கிருபை கிருபை கிருபை, எல்லாமே கிருபை. ஆக ஆண்டோட கிருபையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் உண்மைகளை குறித்து, கிருபையின் ஆசீர்வாதங்களை குறித்து, கிருபையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு உரையாடினீர், எங்களோடு உறவாடினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கிருபையை பெற்றுக்கொண்டு என்றைக்கும் நாங்கள் வாழத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய சித்தத்தின் நடுவில் நாங்கள் ஜீவிக்கவும், உம்முடைய மகிமை, உம்முடைய மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழவும் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.